யூரிக் ஆசிட் அல்லது கவுட்ஸ் இந்த கண்டிஷனில் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி யூரிக் ஆசிட் உங்களுக்கு ப்ராப்ளமில் இருக்குது அல்லது கவுட்ஸ் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. உங்களோட ஜாயின்ஸ்லலாம் அங்கங்கே வலி இருந்துகிட்ருக்கு, சின்னதாக வீக்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக சஃபர் ஆகிட்ருப்பீங்க. மெடிசன்ஸ் அதாவது மருந்துகளில் இருப்பீங்க, எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி இதுக்கான தீர்வு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த ப்ராப்ளம் அதாவது உங்களோட யூரிக் ஆசிட் கவுட்ஸ் ஏன் வருது, இதுக்கான காரணம் என்ன, இதோட வேறு என்ன பிரச்சனைகள் இருக்கும், இதுக்கு எப்படி மெடிசன்ஸ் இல்லாமல் நம்ம ட்ரீட் பண்ணிக்க முடியும், கம்ப்ளீட்டாக ஒரு சொல்யூஷனை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவை முழுசாக பாருங்கள். இந்த யூரிக் ஆசிட் அல்லது கவுட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட கண்டிஷனில் இருக்குது, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மெயின் ரீசன் அப்படிங்கிறது உங்களோட பாடியோட டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது உங்களோட கல்லீரல் செயல்திறன் குறைவாக இருக்கும், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், டைஜஷனில் ப்ராப்ளம் இருக்கும், நிறைய சிந்தனைகள் ஓவர்லாப்பிங் ஆஃப் தாட்ஸில் இருப்பீங்க, கண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கும். இதை தாண்டி எது கழிக்கிறது, நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கிறது, அதாவது இன்டைஜஷன், சரியாக ஜீரணம் ஆக மாட்டேங்குது, நெஞ்சு கரிச்சிட்டே இருக்குது, எப்பவுமே ஸ்டமக் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்பப்போ வந்து எது கழிச்சுக்கிட்டு எரிச்சலாக புளிச்ச ஏப்பமாக வர்ற மாதிரி இருக்கிறது. இதை தாண்டி நீர் பிரச்சனை, நீர் சார்ந்த பிரச்சனை, யூரின் அவசரமாக போகுது, கடுகடுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, அவசரமாக இருக்குது, அர்ஜெண்ட்டாக இருக்குது, ஆனால் கம்மியாக போகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி யூரின் இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி யூரின் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ நான் சொன்ன பல விஷயங்கள் சொல்லியிருப்பேன், இதில் ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு இருக்கக்கூடும். இடுப்பு வலி, கழுத்து வலி, ஜாயின்ஸ் எல்லாத்துலேயுமே வலிக்கும், அங்கங்கே வந்து வீக்கம், நல்ல வீக்கமாக தெரியும். பர்டிகுலராக உங்களோட கால் பெருவிரலுக்கு பக்கத்துலேயே அந்த எலும்பு பக்கத்துலேயே நல்லாவே வீக்கம் தெரியும், கால் வந்து வளைஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இது மேக்ஸிமம் பீப்புள் சொல்கிறது. ஸோ இந்த கண்டிஷன்லலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட யூரிக் ஆசிட் கவுட் இதை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்க. உள்ளே இருக்கிற டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். டெஃபினட்டாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை கூடிய ஒரு ஷார்ட் ஸ்பேன்லேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.